நடிகர் கமலஹாசனோட தூங்காவனம் பட ட்ரெய்லர் கொஞ்சம் முன்னாடி வெளியாயிருந்தது. சோ ஏற்கனவே அறிவித்திருந்த மாதிரி படத்துடைய ட்ரெய்லரை சரியா 4:20 மணி அளவுல படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு தூங்காவனம் படத்துடைய ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வருது. ட்ரெய்லர் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கிறதா ரசிகர்கள் பல பேரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வெளிர் நிற கோட் சூட் அணிஞ்சுக்கிட்டு ட்ரெய்லர் முழுசும் அதிக அளப்படுத்தியிருக்காரு நம்ம கமலஹாசன். ரொம்ப அமைதியான முகத்தோடவும் கமலுடைய நடிப்பு ரொம்ப இயல்பா இருக்கு. ட்ரெய்லர் முழுசும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிறாரு கமல். படம் முழுசும் ஆக்ஷன் காட்சிகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறது ட்ரெய்லர்லயே தெரியுது. குறிப்பா கிஷோர், பிரகாஷ் ராஜ் இவங்களோட கமலஹாசன் மோதிர மாதிரியான காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. படத்துல 10 வயது மகனுக்கு தந்தையா கமல் நடிச்சிருக்காரு. ஒரு காட்சியில தன்னுடைய மகனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உங்களை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம படத்துல கமல் பேசுற வசனங்கள் இப்போ ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய புகழ் பெற்று வருது. அது என்ன வசனம் அப்படின்னா, நான் சொன்னா செய்வேன். த்ரிஷா இந்த படத்துல கமலை காதலிக்கிறவங்களாகவும் அவரோட மேல இருக்கிற காதலை வெளிப்படுத்த முடியாதவராகவும் இயல்பா நடிச்சிருக்காங்க. கமலை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்கள், இடங்கள் எல்லாமே கண்கள்லயே வெளிப்படுது. அந்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலும் ஹோட்டல்கள் மற்றும் பார்கள்ல வர மாதிரியான ட்ரெய்லர் காட்சிகள் இருக்கு. சம்பத், பிரகாஷ் ராஜ், கிஷோர், ஆஷா ஷரத்னு எல்லாருமே ட்ரெய்லர்ல இருக்காங்க. ட்ரெய்லர் முழுசும் இசையில மிரட்டியிருக்காரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். பின்னணி இசை, அதுக்கப்புறம் காட்சிகள்ல ஜிப்ரானுடைய உழைப்பு தனிச்சு தெரியுதுன்னு சொல்லலாம். படத்துல கமலுக்கு சமமா வரா மாதிரி பிரகாஷ் ராஜோடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. கடைசியில ஒரு கார் விபத்துக்குள்ளாகிற மாதிரி ட்ரெய்லர் முடியுது. மொத்தத்துல தூங்காவனம் ட்ரெய்லர் கமல் ரசிகர்களுக்கு உண்மையான விநாயகர் சதுர்த்தி விருந்தா மாறி இருக்கு.